வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கானது தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியை சட்டத்திற்கு விரோதமாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி வருகிறார். அவர் முழுமையாக பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்தக்கூடாது, வழக்கு முடியும் வரை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருக்கிறது. ஆனால் அதனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் எதிர்த்து பொதுவெளியில் பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்தி வருவதால் அதிமுகவின் விதிகளையும் மீறியுள்ளார், சட்டத்தின் விதிகளையும் மீறியுள்ளார். உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து முழுமையாக ராஜினாமா செய்ய வேண்டும். அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் இருப்பதால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு ஒன்றை சமீபத்தில் தொடர்ந்து இருந்தார். இந்த வழக்கானது இன்று எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்துள்ளது. இந்த நீதிமன்ற வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் பதவி நிச்சயமாக பறிபோகப்படும் என்றும், இதனால் அதிமுகவின் தொண்டர்கள் மீண்டும் தலைமை மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் வரை ஒரு முறை கூட அதிமுக வெற்றியடையாது. பணத்திற்காகவும் பதவிற்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தோற்கடிக்கப்பட்டு வரக்கூடிய நிலைமைதான் உருவாகியிருக்கிறது. சரியான வேட்பாளரை களத்தில் இறக்க தவறியதன் காரணமாகவும், நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களது பேச்சை கேட்க தவறியதன் காரணமாகவும் கிட்டத்தட்ட நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 23% இதுவரை அல்லாத மிக குறைந்த, வரலாற்றிலேயே படுதோல்வியடைந்த மக்களவைத் தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுயநலவாதி. தனது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வார். அதைத்தான் தற்பொழுது செய்து வருகிறார். நீதிமன்றம் சரியான உத்தரவை கொடுக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர்கள் கூறியுள்ளார்கள். இந்த வழக்கில் எப்படியும் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவார் என்றும் கூறியுள்ளார்கள்.